டாஸ்மாக் முற்றுகை போராட்டத்திற்கு புறப்பட்ட பாஜகவினரை தடுத்து வீட்டு காவலில் வைக்கப்பட்ட சம்பவம் ஜனநாயக விரோத செயல் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் கார்த்தியாயினி கண்டனம் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்துள்ள ஊழலை கண்டித்து சென்னையில் இன்று முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார். அதன்படி முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்னைக்கு புறப்பட்ட மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினியை வேலூர் கிருஷ்ணா நகரில் உள்ள அவரது வீட்டில் காவலில் வைக்கப்பட்டார். இதேபோல் வேலூர் மாவட்ட பாஜக தலைவர் தசரதன் உள்ளிட்டோரும் வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர். இதுகுறித்து பாஜக மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி கூறுகையில், டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்திருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். டாஸ்மாக் ஊழலை கண்டித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் சென்னையில் நடைபெறும் முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொள்ள புறப்பட்ட தங்களை தடுத்து நிறுத்தி வீட்டு காவலில் வைத்தது ஜனநாயக விரோத செயல் என்று அவர் அப்போது கூறினார். தமிழக திமுக அரசு ஆட்சி செய்து கொண்டிருந்த வேளையில் டாஸ்மாகில் கிட்டத்தட்ட இடிஏ ரைடு முடிந்து முதற்கட்ட அறிக்கையாக 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக தெரிய வந்த பிறகு பாஜகவின் சார்பாக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இன்று சென்னை எழும்பூரில் டாஸ்மாக் தலைமையத்தை முற்றுகையிடுவது போராட்டம் நடத்துவதாக கூறியிருந்தார். இன்று அதிகாலை கிளம்புவதற்கு முன்னதாகவே என்னை வீட்டுக்காவலில் போலீஸ் அதிகாரிகள் வீட்டுக்காவலில் வைத்து வெளியே செல்ல விடாமல் தடுத்து நிற்கின்றனர். இந்த அராஜக போக்கை, இது தனி மனித சுதந்திரத்த போக்கையும் தடுப்பதாக உள்ளது. இந்த போக்கினை தமிழக அரசாங்கம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஜனநாயக ரீதியான மக்கள் சேவை செய்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை தடுக்கும் முயற்சி ஒருபொழுதும் அவங்களுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது.